ஸ்ரீலங்கான்னு வந்தாலே ரோஹித் சர்மா வந்து ஒரு ருத்ர தாண்டவம் எடுப்பாரு. இந்த 2020ல கிட்டத்தட்ட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி வந்து அவர்கிட்ட தான் ரெக்கார்டு இருக்க வேண்டியது. அந்த ரெக்கார்டு போச்சு. 2019 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் கூட ஒரு 200 மிஸ் ஆச்சு. விராட் கோலி பின்னாடி இருந்து இண்டிகேட் பண்ணுவார், டேய் அங்க ஒரு ஆள் நிப்பாடு, ஆறாருன்னா என்னடா நான் அங்கதான் அடிப்பேன்ட்டு அது அவுட் ஆனது. உங்களுக்கு இது இன்னிங்ஸ் இருக்கு? இன்னிங்ஸ் இல்ல, ஆக்சுவலி இவர் நீங்க இன்னிங்ஸ் சொன்னீங்கல்ல 2019 சவுத் ஆஃப்டன், அதுதான் ரோஹித் சர்மாவோட லோவஸ்ட், அதாவது மெதுவா அடிச்ச செஞ்சுரி. அதுவும் எத்தனை பால் ஸ்பேர்? 22 பால் ஸ்பேரே எங்களுக்கு வந்து லோயஸ்ட் செஞ்சுரினா அப்ப பாத்துக்கோ. இன்னொன்று மெதுவா அடிச்ச 50, எனக்கு 70 பால் 50 ரன் போட்டுருக்கு. அப்ப அவர் வந்து அந்த மேட்சை நான் ஜெயிக்கணும் தான் விளையாண்டாரே தவிர்த்து அவரோட ரெக்கார்டுக்காக விளையாண்ட மாதிரி தரல. ஒரு ஹிட்மேன், இப்ப ஹிட்மேனு தம்பி இரு இப்போ இல்ல, எப்பவும் ஹிட்மேன். அதை சொல்லுங்க ஹிட்மேனு. ஆனா இவ்வளவு மெதுவா ஹவு அது அவருக்கு தான் தெரியும். அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஓப்பனிங் மேட்சை நீட்டா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா அந்த சைட்ல விக்கெட் போச்சு, ரொம்ப இதா இல்ல, விக்கெட் போச்சு. கிட்டத்தட்ட 4 விக்கெட் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். 4 சம்திங் எனக்கு கரெக்டா தெரியல. ரபாடாவா தான் அடிக்கணும். ரபாடாவா, இம்ரான் தாகிரா, அவங்க ஒரு மாதிரி பவுலிங் யூனிட் முரட்டுத்தனமா வச்சிருப்பாங்க. சரி ஓகே, இது பேசுறோம்ல. இந்த மாதிரி இன்னும் ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ரீலங்காவோட நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா கூட நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபியூச்சர்ல வர்ற வீடியோஸ்ல பேச போறோம். உங்களுக்கு ரோஹித் சர்மால எது மோஸ்ட் ஃபேவரட்? நீங்க என்ன 6 இன்னிங்ஸ் சொன்னீங்க, இதெல்லாம் கேவலமான இன்னிங்ஸ், இதை விட சூப்பர் இன்னிங்ஸ் நீங்க சொன்னீங்க. அப்படி சொல்லக்கூடாது, இது கேவலமான இன்னிங்ஸ் அந்த 6 இன்னிங்ஸ் சொல்லக்கூடாது. அவங்க ஃபேவரட்னு சொல்லட்டும். இது எனக்கு ஃபேவரட் இல்ல, எனக்கு வந்து இதுதான் ஃபேவரட் அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் யாருக்கு சார் போக போறோம்? அடுத்த வாரம் ரோஹித் போயாச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன் இருந்தப்பாரு, அந்த கேப்டனுக்கு போகும். அப்ப யாரு சார் அது சொல்லிடுறேன். முன்னாடி என்ன கேப்டன்? அந்த கேப்டன் எம்எஸ் தோனி இருந்தாரு, சுப்மன் கில் இருந்தாரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்கல்ல. ரோஹித் முன்னாடி ஒருத்தர் பெரிய கேப் விராட் கோலி தான். எதுக்கு இவ்வளவு பேசிக்கிட்டு? அடுத்த வீடியோல விராட் கோலி தான் பேச போறோம். ஓகே, உங்களுக்கு விராட் கோலியோட ஏதாச்சும் மெயினான மேட்சஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். இல்ல நம்ம எப்படி நம்ம ஒரு 6 மேட்சஸ் எடுத்துட்டு வருவோம். ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்கு, இந்த சீரீஸை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம்.